சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 15வது தலமும் 132வது தேவார பாடல் பெற்ற தலமுமான தென்குடித்திட்டை. இது திருவேதிக்குடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க. அது நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த கோவில் இறைவன் பேர் பசுபதீஸ்வரர். இன்னும் தேரூர்நாதன் கூட குறிப்பிடுவாங்க. இறைவி பேரும் மங்களாம்பிகை. காவேரியோட கிளைகளான வெண்ணாறு வெட்டாறு இதுக்கு இடைப்பகுதியில் ஒரு திட்டில் இது அமைஞ்சிருக்காங்க. திட்டை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. உலக பிரளய காலத்தில் இப்பகுதி திட்டாக தோன்றியதாகவும் இறைவன் சுயம்பா வெளிப்பட்ட காரணத்தினால குடித்திட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. சம்பந்தர் 3ஆம் திருடம் 35ஆம் அதிகமாக பாடியிருக்கிறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட மூலவர் சுயம்பு திருமேனி இவரோட சிவலிங்க திருமணிக்கு மேலேருந்து நீர் சொட்டிக்கிட்டே இருக்கும். 25 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒரு சொட்டு நீர் சுவாமி மீது விழுமா. என்ன காரணம்னா சுவாமியோட அந்த கோயிலோட விமானத்தை சந்திரகாந்த கல் இருக்கிறதாகவும் 1922 இந்த விமானத்தை பழுது பார்த்து கட்டும்போது அந்த கல்லை மேலே வச்சுட்டாங்களாம். அது சந்திரனோட ஈரத்தை வாங்கி தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுற காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் சந்திரகாந்த கல் மூலமாக இறைவன் மீது சொட்டு நீர் விழுவதாக சொல்லப்படுது.